என்னடா அபி, அழாத. அதான் எல்லாமே சரியாயிடுச்சு. அப்புறம் ஏன் அழற? அபி, இது மட்டும் இல்லாம கதிர் வேற ஏதாவது பிரச்சனை பண்றானா? அபி சொல்லு, நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எதுவா இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லு. மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படாத. அபி சொல்லுமா. அபி, எதுக்கு அழற? அழாத அபி. துர்கா மேடம், இதுக்கப்புறமாவது உங்க பிள்ளைய அபி கூட சந்தோஷமா வாழ சொல்லுங்க. ஈஸ்வரி, இது நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கப்புறம் கதிர் மனசால கூட அபிக்கு துரோகம் நினைக்க மாட்டான். நாங்க அவனை கண்டிச்சு வைக்கிறோம். அபிய நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். ஈஸ்வரி, நீ அபி கிட்ட கேட்டு பாரு. நானும் இவரும் அபிக்கு தான் சப்போர்ட் பண்றோம். இனிமே கதிர் அபி கிட்ட நல்லபடியா நடந்துப்பான், சந்தோஷமா பாத்துப்பான். அதுக்கு நாங்க பொறுப்பு. அது மட்டும் இல்ல ஈஸ்வரி, கிரிஜாவாலையும் சம்பத்தாலையும் அபிக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி கூட கிரிஜா அபியோட கருவை கலைக்க ட்ரை பண்ணா. அப்ப கூட நான் அவகிட்ட அபி விஷயத்துல தலையிட்டனா ஈஸ்வரிக்கு போன் பண்ணி சொல்லுவேன்னு சொன்னேன். அபி, நான் சொல்றது உண்மைதானே, சொல்லு. கதிர் இனிமே திருந்தி நல்லவனா இருப்பான்னு அபி நம்புறா. அவ நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் அவளை இங்க விட்டுட்டு போறேன். நல்லபடியா பாத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்க அபிய எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் அபிக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க 2 பேரும் நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க அபியை எந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பேர குழந்தை ஆரோக்கியத்தோடையும் நல்ல குணத்தோடையும் பிறக்கும். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி ஈஸ்வரி. சரி ஈஸ்வரி. அபிமா, நான் கிளம்புறேன். பத்திரமா இருன்னு. துர்கா மேடம், சக்தி சார், நான் கிளம்புறேன். சரி சரி ஈஸ்வரி, நாங்களும் கீழே வரோம். வா. என்ன கதிர், ஈஸ்வர் எப்படி உன்னை கண்டுபிடிச்சான்? எப்படி நீ அவகிட்ட மாட்டின? நீ எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பன்னு எதிர்பார்க்கல. போய் அவகிட்ட மாட்டிருக்க. என்ன கதிர்? கதிர், இப்படி வா. எங்க அத்தை? அட வா சொல்றேன். என்னாச்சு? அங்க பாரு. ஈஸ்வரி, எங்க பையன் பண்ணது தப்புதான். அவனுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அவனை எதுவும் தண்டிச்சிடாத ஈஸ்வரி. ஈஸ்வரி, நீ சொன்ன மாதிரி நானும் துர்காவும் அபிய நல்லபடியா பாத்துக்கிறோம். கதிர அபி கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருக்க சொல்லி கண்டிச்சு வைக்கிறோம். இதுக்கப்புறம் அபி கண்கலங்கிற மாதிரி கதிர் எதுவும் பண்ண மாட்டாமா. இத பெருசா எடுத்துக்காத ஈஸ்வரி. எப்படி சார் பெருசா எடுத்துக்காம இருக்க முடியும்? என் தங்கச்சிக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அபி மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அவ புருஷன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருந்தா நீங்க அவனை தண்டிப்பீங்களா இல்ல மன்னிச்சு விட்டுருவீங்களா? சொல்லுங்க. என் தங்கச்சி அபி இருக்காளே, அவ ஒரு தெய்வ குழந்தை சார். தெய்வம் பேசாத மாதிரி என் தங்கச்சியும் பேச மாட்டா. அவ மனசுல இருக்கிறது வெளியில அவளால சொல்லவே முடியாது. தன்னோட கஷ்டம், கவலை, பிரச்சனை இது எதையுமே அவளால வாய் விட்டு சொல்ல முடியாது. அதனால அவளுக்கு புருஷனா வர்றவன் அவளுக்கு எந்த குறையும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த கஷ்டமும் கவலையும் கொடுக்காம அவ தன்னோட ஆசைய சொல்ல முடியலையேன்னு நினைச்சு கலங்குற நிலைமைய உருவாக்காம அவ மனச புரிஞ்சுக்கிட்டு அவ ஆசைய புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி வைக்கிறவனா இருக்கணும்.
தன்னால பேச முடியாதுங்கிற குறையே அவ மறந்து போற அளவுக்கு அவளை சந்தோஷமா பாத்துக்கிறவனா இருக்கணும். இதுதான் என் மீனாட்சியும் சண்முகமும் ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியும் என் அபியோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒருத்தன் அவளுக்கு புருஷனா வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது நடக்கல. அபிக்கு அப்படி ஒரு புருஷன் கிடைக்கல. அபி கதிர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போவே நான் வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா அபி கதிரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்ப தீர்மானமா இருந்தா. அவ விருப்பத்துக்கு நானும் சம்மதிக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. அபி கதிர கல்யாணம் பண்ணிக்கிட்டா கதிர் தப்பானவனா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அபிய நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும் நினைச்சேன். ஆனா அபி அவன் சித்திரவதை பண்ணான். ஆனா அப்பவும் அபி அவனை காட்டி கொடுக்கல. கதிர் டார்ச்சர் பண்ண ஒவ்வொரு தடவையும் கதிர அபி என்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு தான் இருந்தா. அபியாலதான் நான் கதிரை விட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்போ அபிதான் வர்ஷாவை பத்தி என்கிட்ட சொன்னான். வர்ஷாக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னான். அதனாலதான் வர்ஷாவையும் கதிரையும் கையும் களவுமா புடிச்சு நான் இங்க கொண்டு வந்து நிறுத்தினேன். அபி சொன்னதாலதான் நான் வர்ஷாவை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுத்தேன். இப்ப அபி கதிரை தண்டிக்கணும்னு முடிவெடுத்திருந்தானா நான் கதிரை விட்டு வச்சிருக்கவே மாட்டேன். ஆனா இதுக்கப்புறமும் கதிர் திருந்துவான்னு அபி அவன் மேல நம்பிக்கை வச்சிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கையோட நான் வீட்டுக்கு போறேன். கதிர் அபி கிட்ட மன்னிப்பு கேட்டான். அபியும் அவனை மன்னிச்சிட்டா. அவன் திருந்துவான்னு அவன் நம்புறா. ஆனா நான் அவன் திருந்துவான்னு நம்பவே மாட்டேன். நான் உங்க 2 பேரையும் நம்புறேன் சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி அபிய நல்லபடியா பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்களையும் மீறி நீங்க சொல்றதையும் கேட்காம கதிர் அபிய ஏதாவது டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சானா அதுக்கப்புறம் அபியே தடுத்தாலும் கதிரை நான் விட மாட்டேன். இத அவன் புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல ஈஸ்வரி, கதிர் இந்த வருஷா விஷயத்துல ரொம்ப அவமானப்பட்டுட்டான். இனிமே அபி கஷ்டப்படுற மாதிரி அவன் எதுவும் பண்ண மாட்டான். அதுக்கு நாங்க பொறுப்பு. சரி, கதிர் என் தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கிட்டானா அதை நினைச்சு இந்த உலகத்திலே சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன்.